டி நீ ஏன் இப்படி இருக்கிய? நீ டெய்லி பேசிட்டு இருப்பிய அந்த மகேஷ் பையன், அவனை பாரு இன்னும் எப்படிப்பட்ட வேலையில் இருக்கேன், நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகி பைக்கு காருன்னு ஓஹோன்னு இருக்கேன். நீ ஏன் இருக்குதியே ஒன்றுகள் லாயக்கு இல்லை. நான் எப்போ உன்னை பார்த்தேன்னா அதே போல தான், பெருசாக வேலையிலையும் ஏறல, பெருசாக சம்பாதிச்சும் இல்லை. ஆளை பாரு, அவனை பார்த்தா நீ திருந்தல. நீ வந்துட்டு அவனை கம்பேர் பண்ணி என்ன சொல்ற? இது ஏன் அப்படி? இந்த உலகத்துல நிறைய இடத்துல இன்னைக்கு வந்துட்டு அசால்ட்டா நடக்குது. ஒருத்தரை கம்பேர் பண்ணி அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நீ முன்னேற மாட்டிய, ஏன் உனக்கு வந்துட்டு முன்னேறக்குள்ள ஐடியா கிடைக்காது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இளைஞர்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல வந்துட்டு குத்தி குத்தி குத்தியே நிறைய பேரை ஒதுக்கப்படுறீங்க. ஒரு ஏழையா இருந்தா ஏன் நீ இப்படி ஏழையா இருக்கிய, அதே இது வந்துட்டு ஒருத்த வந்துட்டு கொஞ்சம் முன்னேறி வந்தா இவன் எப்படி முன்னேறி வந்தான், அப்படி ஒரு பொறாம. எதுக்கு இந்த தேவையில்லாமல் வந்துட்டு கம்பேர் பண்ணி அவன் அப்படி இவன் இப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால தான் அவனுக்கு டைம் நல்லா இருக்குது. அவன் வந்துட்டு ஓகே உழைச்சான், அவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன், அது எனக்கும் சந்தோஷம்தான். எனக்கு வந்துட்டு நானும் தான் கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு வந்துட்டு இன்னைக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வருவேன்னு சொல்கிறேன், அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நீ வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க கூட கம்பேர் பண்ணி நீ இப்படி பேசுது. அந்த கம்பேர் பண்ணுறதை மாற்று. முதல்ல இன்னைக்கு நான் வந்துட்டு கிடைச்ச வேலையில் சம்பளம் இல்லாமல் கொஞ்சம் சம்பளத்தையும் வச்சுட்டு, கொஞ்சம் சம்பளம் தான் எனக்கு கிடைக்குது, அதை வச்சுட்டு நான் ஒவ்வொரு நாளும் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் எப்பவும் இப்படி இருக்க மாட்டேன். எனக்கும் அடுத்த ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை வந்துட்டு எனக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்குது. அந்த வாழ்க்கை வரும்போது நானும் நல்லா வருவேன். நீ ஒரு விஷயம் மட்டும் நீ நினச்சிக்க, யாராக இருந்தாலும் அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊண்டு கூலாட்டு அவனுக்கு நல்ல மாதிரியாக மோட்டிவேட்டாக ஒரு அட்வைஸ் பண்ணு. நீ ஏன் நான் சொல்கிறதுன்னா அடுத்தவனை மட்டும் தட்டி அப்படி இப்படி அவனை பாரு இவனை பாரு கம்பேர் பண்ணி சொல்லும்போது நீ தான் தாழ்ந்த நிலையிலே இருந்துகிட்டே இருப்பேன். நான் இன்னைக்கு தாழ்ந்த நிலையாக இருக்கலாம், ஆனால் அதே இது நான் நாளை ஒரு நல்ல ஒரு காலம் நல்லதாக வரும்போது நீயே பார்த்து ஆச்சரியப்படும். அது ஒரு நாள் நடக்க தான் போகுது. யாரையுமே கம்பேர் பண்ணி பேசாத. இன்னைக்கு கீழே இருக்கிறவன் தான் நாளைக்கு மேலே வருவான். அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க.